வணக்கம் நண்பர்களே! நம்ம இன்னைக்கு அதிகாலையிலேயே நம்ம கோயில் பயணத்த தொடங்கிட்டோம். இன்னைக்கு நம்ம போறது உண்மையிலேயே ஒரு கரடுமுரடான ஒரு மலை பயணம் தான். இங்கேருந்து அங்கே தூரத்தில தெரியக்கூடிய தலைமலை தொடருக்கு தான் நம்ம போறோம். தலைமலையில இருக்கக்கூடிய தலைமலை ஸ்ரீ சஞ்சீவிராய பெருமாள் கோயிலுக்கு தான் நம்ம போறோம். இந்த மலை எங்கே இருக்குன்னா, துறையூரில் இருந்து திருச்சி போகிற ரூட்டில் கண்ணனூரில் இருந்து தாத்தாயங்கார்பேட்டைக்கு போகணும். தாத்தாயங்கார்பேட்டையில் இருந்து முசிறி போகிற வழியில் இருக்கக்கூடிய நீலியாம்பட்டி போகணும். நீலியாம்பட்டியில் இருந்து தலைமலை அடிவாரத்திற்கே நேராக ரோடு போகுது. திருச்சியில் இருந்து வந்தோம்னா முசிறியிலேருந்து தாத்தாயங்கார்பேட்டை வர்ற வழியில் நீலியம்பட்டி வழியே போய் நீலியம்பட்டியில் இருந்து நேரடியாக தலைமலை அடிவாரத்திற்கு ரோடு போகுது. இந்த ரோடு தான் பயணத்திற்கு ஏற்ற வகையில் நல்ல ரோடாக அமைஞ்சிருக்கு. இன்னும் 4-5 பாதைகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப கரடுமுரடாக இருக்குது. இப்போது நம்ம ஓரளவுக்கு மலையை நெருக்கி வந்துட்டோம். இங்கே இருந்து பார்க்குறப்பயே அந்த தலைமலையோட ஒரு அற்புதமான வியூ தெரியுது. இந்த தலை போல் இருக்க மலையில் மூக்கு போன்ற பகுதியில் உச்சியில் தான் தலைமலை சஞ்சீவிராயர் கோயில் அமைஞ்சிருக்கு. நீலியாம்பட்டியில் இருந்து தலைமலைக்கு போகக்கூடிய பாதை நேரடியாக தலைமலை அடிவாரத்திற்கே போகுது. அடிவாரத்திற்கு போகிற வழியில் தலைமலை 4 ரோட்டில் ஒரு சிறிய ஆஞ்சநேயர் கோயிலும் ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது. நம்ம இங்கே பெருமாளை வணங்கிட்டு தலைமலைக்கு போக தொடங்கலாம். இதுதான் அந்த ஆஞ்சநேயர் மற்றும் பெருமாள் கோயில். இதில் இருந்து சுமார் ஒரு 1-2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் தலைமலை அடிவாரம் பெருமாள் கோயில் இருக்குது. நம்ம அங்கே போக தொடங்கலாம். நம்ம இப்போது தலைமலையோட அடிவாரத்திற்கு வந்துட்டோம். தலைமலையோட உச்சிக்கு போய் சாமி கும்பிட முடியாதவங்களுக்காக இங்கே அடிவாரத்திலேயே ஸ்ரீ பூமி தேவி சமேத லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்குது. இந்த தலைமலையோட உச்சியில் இருக்கக்கூடிய அதே பெருமாள் கோயில் இங்கேயும் இருக்குது. இங்கே பெருமாள் கோயிலோடையே பக்கத்தில் கருப்பண்ணசாமி கோயிலும் ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது. இந்த மலை பயணம் ஒரு கரடுமுரடமான பயணம்னால மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெருமாளோட அனுகிரகம் இங்கே இருந்து தரிசித்தாலே போதுங்கிற அளவுக்கு இங்கே கீழே வர பக்தர்கள் கும்பிட்டுட்டும் போகிறாங்க. கீழே இருக்கக்கூடிய கம்பம் பெருமாளை கும்பிட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய நாராயண பெருமாளையும் வழிபட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருடாழ்வார் சிலையும் இருக்குது. அந்த கருடாழ்வார் சிலையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மலை ஏற தொடங்கலாம். தலைமலையோட காவல் தெய்வமான கருப்பண்ணசாமியும் இந்த கோயிலோட முன்புறத்திலேயே அமர்ந்திருக்காரு. மலை ஏறும் பொழுது கோயிலுக்கு முன்னாடியே கருப்பண்ணசாமி கோயில் இருப்பது போன்று இங்கேயும் கருப்பண்ணசாமி கோயில் இருக்குது. இந்த கோயிலோட இடதுபுறத்தில் மலை ஏறுவதற்கான பாதை இருக்குது. நம்ம அதை போய் பார்க்கலாம். இங்கே ஒரு சிறிய ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்குது. ஆஞ்சநேயரையும் இந்த மலையும் வணங்கிட்டு நம்ம மலை ஏற தொடங்கலாம். இதுதான் அந்த ஆஞ்சநேயர் சிலை. ஆஞ்சநேயர் சிலைக்கு பக்கத்திலேயே தமிழக வனத்துறையோட வழிகாட்டி பாதையும் இருக்குது. இது ஒரு காப்பு காடுங்கிறதுனால இங்கு பிளாஸ்டிக் மற்றும் தேவையில்லாத பொருட்களை கொண்டு செல்வதற்கு தடை போடப்பட்டிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு போகாமல் செல்வது மலைக்கும் நமக்கும் நல்லது. இதோ இங்கேருந்து தெரியக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த உச்சி மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய பாதை அப்படிங்கிறது படிக்கட்டுகளான பாதை கிடையாது. முற்றும் முழுவதுமான ஒரு மலைப்பாதை மட்டும்தான். கரடுமுரடான மலைப்பாதையின் வழியாக தான் சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் மலை பயணமாகவும் 3200 அடி உயரத்திற்கும் சென்று தான் நம்ம தலைமலை சஞ்சீவிராயரை நம்ம தரிசிக்க முடியும். இந்த மலைப்பாதை சில சமயங்களில் நமக்கு குழப்பும்படியாக இருப்பதனால ஆங்காங்கே மலைக்கு செல்வதற்கு குறியீடுகள் போட்டிருக்காங்க. சந்தேகம் இருந்தால் அதை பார்த்துக்கிட்டே நம்ம பயணத்தை தொடரலாம். இந்த தலைமலை சஞ்சீவிராய பெருமாள் கோயில் பெரும்பாலும் சனிக்கிழமை மட்டும்தான் உச்சி கோயிலானது திறந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமையே போக பாருங்கள். மற்ற நாட்களில் இங்கே ஆட்கள் கூட்டம் இல்லை, ஆட்களே வருவதில்லைன்னு தான் சொல்கிறாங்க.
இது ஒரு கரடுமுரடான மலைப்பயணம்ங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை போங்க. பெரும்பாலும் விசேஷமான நாட்களாக இங்கு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை முழுவதும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. சாதாரணமாக போய் பெருமாளை தரிசிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சனிக்கிழமை வாரங்களில் போனீங்கன்னா பயணிகளோடு சேர்ந்து போகலாம். எந்த பயமும் இருக்காது, பயண சோர்வும் இருக்காது. நம்ம மலை பயணத்தை தொடங்கின கொஞ்சம் தூரத்திலேயே மலைக்கு காவல் கடவுள்களான கருப்பசாமி மற்றும் சில கிராமத்து தெய்வங்களோட கோயில்களும் சன்னதிகளும் இருக்குது. அவங்கள வணங்கிட்டு நம்ம மலையேற தொடங்கலாம். எப்போதுமே மலையேற தொடங்கும் பொழுது மலையோட துவக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை தெய்வங்களை வணங்கிட்டு நம்ம போகிறது நமக்கு ரொம்பவும் நல்லது. இது ஒரு மிக பழமையான மலை அப்படின்னாலும் இங்கே இருக்கக்கூடிய உச்சி கோயில் அப்படிங்கிறது நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது. சுமார் 300 ஆண்டுகள் பழமையானது இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து தெய்வங்களான கருப்பசாமி, கன்னிமார் கோயில் வழிபாடும் பல ஆயிரம் வருடங்களாகவே இங்கே தொடர்ந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அது பழங்காலத்தில் இருந்தே தொன்று வழங்கக்கூடிய ஒரு கோயில் வழக்கமாகவே இருந்து வருது. இந்த கருப்பசாமியும் கன்னிமார் கோயிலும் இந்த ஊர் சுற்று வட்டாரத்தில் பல பேரோட குல தெய்வமாகவும் இருக்குது. அந்த கோயிலையும் நம்ம மேலே போய் பார்க்கலாம். நம்ம மலையேற தொடங்கி கொஞ்ச தூரத்திலேயே ஒரு பள்ளத்தாக்கு போன்ற பகுதி வருது. இந்த மலை அப்படிங்கிறது ஒரு செங்குத்தான மலை கிடையாது. ஆனால் படிக்கட்டுகள் எதுவும் இல்லாத வெறும் பாறை கற்களால் அமைக்கப்பட்ட ஒரு மலைங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம இப்போ ஓரளவுக்கு மலையோட கால்வாசி தூரம் ஏறிட்டோம். இங்கே இருந்து பார்க்குறப்போ தலைமலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த சஞ்சீவிராய பெருமாள் கோயிலோட சில கோபுரங்கள் தெரியும். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதிரி கரடுமுரடான பாதைகளாக மட்டும்தான் இந்த மலை முழுவதுமே இருக்கும். மலையோட உச்சி அடைவதற்கு கொஞ்சம் முன்னாடி மட்டும்தான் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. மற்றபடிக்கு இது மாதிரி தான் பாதை முழுவதுமே இருக்குது. ஆனாலும் இந்த மலை ஏறும் பொழுது நமக்கு களைப்பு தெரியாத வகையில் அந்த மலையோட பசுமையான பள்ளத்தாக்கும் அந்த இயற்கையான சூழ்நிலம் தான் ரொம்ப முக்கியமானதொரு காரணமாக இருக்குது. இங்கேருந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த தலைமலை தொடருங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து பார்க்குறப்போ சில மேகங்கள் மலையும் தலைமலையில் இருக்கக்கூடிய கோயிலையும் உரசி செல்வதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு அற்புதமான காட்சி. இது ஒரு காப்பு காடுங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய பல அபூர்வ மூலிகைகளும் பல அபூர்வமான செடிகளும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய செடிகளை நம்ம நிலப்பகுதியில் எங்கேயுமே பார்க்க முடியாது. உதாரணத்திற்கு இந்த பூச்செடியை நான் பார்த்தேன். இதில் ரொம்ப வித்தியாசமான முறையில் பூக்களும் பழங்களும் இருந்துச்சு. ரொம்ப ஒரு அற்புதமான செடியாகவும் ஒரு இயற்கையான ஒரு அனுபவம் இருந்தது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நடக்கிறப்போ நமக்கு பெரும்பாலும் களைப்பு தெரியாது. நம்ம பயணம் அப்படிங்கிறது காலை நேரத்தில் ரொம்ப முன்னாடியே தொடங்கிடுங்க. வெயில் நேரத்தில் இங்கே பயணம் செய்வது ரொம்ப கடினமானது ஒரு விஷயம். இந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே நம்ம மலையேற தொடங்கி கொஞ்ச தூரத்தில் இந்த மாதிரி ஒரு சமதளமான ஒரு இடம் வருது. இது ஒரு மலையோட உச்சி. இங்கே இருக்கக்கூடிய நீலையாம்பட்டி பாதை அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பான பகுதிங்கிறத விட ரொம்ப தூரம் கொண்ட பகுதியும் கூட. இது ஒரு மலையோட உச்சியில் ஏறி மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் மற்றொரு உச்சியை அடையிற மாதிரி பாதை. அதனால் கோயிலை நம்ம முன்புறத்தில் பார்த்துக்கிட்டே ஏறி அந்த கோயிலை கடந்து மறுபடியும் நம்ம மலை உச்சிக்கு போகிற மாதிரி இந்த பாதை அமைஞ்சிருக்கு. இந்த பாதையில் தொடர்ந்து நம்ம நடக்க தொடங்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையோட உச்சியிலிருந்து பார்க்க போது தலைமலையோட அந்த அமைப்பானது உண்மையிலேயே ஒரு மனிதனோட தலை போன்ற அமைப்பிலேயே இருந்தது. அதோட உயரமான மூக்கு பகுதியில் தான் பெருமாளோட கோயில் அமைஞ்சிருக்கு. அதை நீங்களும் பார்க்க முடியும். இங்கே இருந்து ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது அந்த காவேரி ஆற்றோட கரைகளை பார்க்க முடியும். மறுபுறத்தில் பச்சை மலைத்தொடரை பார்க்க முடியும். இவை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம். இந்த இயற்கை காட்சிகளை பார்த்துக்கிட்டு இந்த மலையோட தல வரலாறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
லட்சுமணர் போரில் அடிபட்டு மயக்கமுட்ட பொழுது அவரை காப்பாற்றுவதற்காக அனுமன் போய் சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வராரு. அந்த மலை 7 துண்டாக உடைந்தபோது அதனோட தலைப்பகுதி இங்கே விழுந்ததாகவும் அதன் பெயராலேயே இந்த மலை தலைமலை அப்படின்னு அழைக்கப்படுவதாகவும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல வரலாறு சொல்லுது. இதுதான் இந்த மலையோட ஸ்தல வரலாறு. இந்த மலையில் பல மூலிகை தாவரங்களையும் பல்வேறு விதமான வித்தியாசமான மரங்களையும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மரத்தை தான் இப்போது நீங்கள் பார்த்தீங்க. இந்த மலை ஏற தொடங்கும் பொழுது மலையானது நமக்கு முன்புறம் இருக்கும், அப்புறம் நமக்கு நேர் எதிரிலேயே வரும், அப்புறம் மலையை விட்டு கடந்து போயிட்டு மறுபடியும் மலையோட உச்சிக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த மலையை ஏறணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக தங்களோட குடிநீர் பாட்டில்களையும் கொண்டு வாங்க. அத்தோடு தங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் கொஞ்சமாவது கொண்டு வாங்க. ஏன்னா இந்த மலையில் பெரும்பாலும் கடைகள் எதுவும் கிடையாது. மலையோட உச்சியை அடைவதற்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு சில கடைகள் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் விசேஷ நாட்களில் மட்டுமே இயங்கும். அதனால் தண்ணீரும் சில பழங்களும் கையோடு கண்டிப்பாக கொண்டு வாங்க. அதுதான் நம்ம மலையேற்றத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நம்ம மலையோட இன்னொரு உச்சி பகுதியை அடைஞ்சிட்டோம். இங்கேருந்து நம்ம மற்றொரு மலைக்கு போகணும். இந்த மலை சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் நீளம் கொண்டது. 3200 அடி உயரம் கொண்ட மலை. இந்த மலை நாமக்கல் மற்றும் திருச்சியோட எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம தூரத்தில் ஒரு சில போர்டுகளை பார்க்க முடியுது. இது வனத்துறையால் வைக்கப்பட்ட போர்டுகள். இந்த இடத்துல தான் மலையோட இன்னொரு பகுதியில் இருந்து வரக்கூடிய பாதைங்கிறது இணையுது. இந்த மலைக்கு 4-5 பகுதியில் இருந்து வரும்படியாக பாதைகள் இருக்குது. ஆனால் நம்ம நீலியம்பட்டி பாதை மட்டும்தான் ரொம்ப பாதுகாப்பான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் இருந்து வர்றவங்க நீலியம்பட்டி பாதை வழியே வந்தால் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. உள்ளூரில் இருக்கவங்களுக்கு மற்ற பாதைகள்லாம் நன்கு தெரியும். அதனால் அவங்க அந்த பாதைகளில் ரொம்ப எளிதாக வந்துடுறாங்க. நம்ம மறுபடியும் பயணத்தை தொடங்குகிறோம். பயணம் அப்படிங்கிறது இந்த மாதிரி கருங்கல் பாதைகளையே போகுது. இந்த பாதைகளில் ஏறுவதற்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த பாதைகளை அமைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறப்போ நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் நம்மோட முன்னோர்களை நினச்சி ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நம்ம இப்போ ஓரளவுக்கு மலையோட உச்சி பகுதியை அடைஞ்சிட்டோம். இந்த உச்சி பகுதியில் தான் மலையோட முக்கியமான ஒரு சுனை பகுதியும் கருப்பசாமி கோயிலும் இருக்குது. இதுதான் அந்த மலையோட உச்சி பகுதி. இது முற்றிலும் ஒரு புளியந்தோப்பாகவே இருக்குது. இந்த மலையோட உச்சி பகுதி ஒரு சமதளமான ஒரு அருமையான பகுதியாக இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு இது ஒரு பழங்குடி மக்களோட ஒரு கிராமம் போன்ற எனக்கு காட்சி தருது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் அனைத்தும் அங்கே இருக்கக்கூடிய கருங்கலை வச்சு ரொம்ப அழகாக முன்னால் கட்டியிருந்திருக்காங்க. இந்த உச்சி பகுதியிலிருந்து மற்றொரு ஊரின் வழியாக வரக்கூடிய மற்றொரு பாதையும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமிக்கு பல்வேறு வேண்டுதல்களும் நேர்த்திக்கடனும் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த சுனை தான் கன்னிமார் சுனை அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுனை, என்றும் வற்றாத ஒரு சுனைன்னு சொல்கிறாங்க. இங்கே பல்வேறு சுனைகள் இருந்தாலும் அதை நம்மளால் போய் அவ்வளோ எளிதில் அடைய முடியாது. ரொம்ப கரடுமுரடான பாதைகள் வழியே போகிற மாதிரி இருக்கும். இங்கே இந்த கோயில்கிட்ட இருக்கக்கூடிய கன்னிமார் சுனையில் தான் ரொம்ப எளிதாகவும் பாதுகாக்கவும் நீர் எடுக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கட்டட அமைப்புகள் அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி போலவே இருக்குது. இந்த சுனைக்கு ஏன் கன்னிமார் சுனை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, பக்கத்திலேயே கன்னிமார் 7 பேரோட ஒரே கல்லினாலான சிற்பமும் கோயிலும் இருக்குது. அதனால் இந்த சுனைக்கு கன்னிமார் சுனை அப்படின்னு பேர். இதற்கு பக்கத்திலேயே கருப்பசாமி கோயிலும் இருக்குது. இந்த கருப்பசாமி கோயிலோட முன்புறத்தில் ஒரு சிறிய மண்டபம் போன்ற அமைப்பு இருக்குது. கருப்பசாமி கோயிலுங்கிறது சுற்றுச்சுவர் மட்டும். ஒரு சிறிய சன்னதியில் கருப்பசாமி இருக்கார். இந்த கருப்பசாமி கோயிலுக்குள்ள 100 கிலோ எடை கொண்ட மகிமைத்தடி அப்படிங்கிற உலக்கையோடு கருப்பசாமி அருள்பாலிக்கிறாரு. இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு ஊஞ்சல் போன்ற ஒரு ராட்டினம் இருக்குது.
சித்ரா பௌர்ணமி அன்று பெருமாளும் கருப்பசாமியும் அந்த ஊஞ்சலில் ஆடுவதாகவும் அதற்கு ஒரு சிறப்பான ஒரு விழாவும் எடுக்கிறாங்க. கோயிலுக்கு வெளியில் வடக்கு முகம் பார்த்தபடி மாயவன் கருப்பு மற்றும் குதிரை கருப்பு அப்படிங்கிற 2 ஆக்ரோஷமான கருப்பசாமி குதிரையோடு நின்று இந்த கோயிலை காவல் காக்குறாங்க. இந்த பெருமாள் கோயிலோட காவல் தெய்வங்களாக கருப்பசாமி இருக்காங்க. இதுதான் அந்த 2 கருப்பசாமிகளோட குதிரை வாகனங்கள். இந்த கோயில் அப்படிங்கிறது வெறும் சுற்றுச்சுவரை கருங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோயிலாக இருக்குது. ஒரே ஒரு சிறிய சன்னதி மட்டும்தான் கருப்பசாமிக்கு இருக்குது. இந்த கருப்பசாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கோயிலோட மறுபுறத்திற்கு இங்கே கன்னிமார் சுனைக்கு பக்கத்திலேயே சில நண்பர்களை சந்தித்தோம். இங்கே கன்னிமார் சுனைக்கு பக்கத்தில் கன்னிமார் கோயில் இருக்குது. அதில் ஒரே கல்லினாலான 7 கன்னிமார்களோட சிற்பங்களும் இருக்குது. நம்ம புரட்டாசி மாதம் முதல் நாள் போயிருந்தோம். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விசேஷம் என்பதால் அங்கு சில புனரமைப்பு வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்திலேயே விநாயகர் கோயிலும் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த விநாயகர் கோயிலில் ஒரு முக்கியமான விஷயமாக பழங்காலத்தில் நம்ம வணங்கின நாகர்களோட சிற்பங்கள் மட்டும்தான் இங்கே அதிகமாக இருந்துச்சு. நந்தி தேவரோட சிற்பமும் நாகங்களோட சிற்பமும் மட்டும்தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு விநாயகரோட சிற்பம் இருக்குது. முன்புறத்தில் கஜலட்சுமியோட சிற்பத்தோட உட்புறத்தில் புதிதாக வைக்கப்பட்ட விநாயகரோட சிற்பம் இருக்குது. ஆனால் இந்த கோயிலோட ஆதி தெய்வங்களான நாகர்களோட சிற்பமும் அம்மனோட சிற்பமும் வெளியில் வச்சுருக்காங்க. இதன் மூலம் இந்த கோயில் நாகர்களுக்கான கோயிலாகவும் அம்மனோட கோயிலாகவும் இருந்திருக்கக்கூடும். வெளிப்புறத்தில் அம்மனுக்காக தனியாக ஒரு சன்னதியும் இருக்குது. இவை அனைத்தையும் நம்ம பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கடையில் மல்லி காஃபி போட்டு கொடுத்தாங்க. மல்லி காஃபியை குடிச்சிட்டு அங்கே இருக்க நம்ம சிறிய நண்பரையும் சந்திச்சுட்டு அவர் நம்மளை பற்றி ரொம்ப விசாரித்தார். அங்கே கிடைக்கக்கூடிய சில உணவுப் பொருட்களையும் வாங்கிட்டு நம்ம பயணத்தை தொடங்கினோம். இங்கே இருக்கக்கூடிய சுனைகளில் இந்த ஒரு சுனையில் தான் சுத்தமான நல்ல ஒரு தண்ணீர் கிடைக்கிது. இங்கே இருந்து மறுபடியும் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தோம்னா நம்ம சஞ்சீவிராய பெருமாள் கோயிலை அடைஞ்சிடலாம். அதற்கு முன்னால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆலமரம் இருக்குது. அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் இளைப்பாறிட்டு நம்ம பயணத்தை மறுபடியும் தொடங்கணும். இதற்கப்புறம் வரக்கூடிய பயணங்கிறது ரொம்ப எளிதாகவே வருது. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் நம்மோட பயணக்களைப்பை தீர்க்கும் வகையிலேயே இருக்கும். இங்கே நடந்து போகிற கொஞ்சம் தூரத்திலேயே தலமலை சஞ்சீவிராய பெருமாளோட அந்த கோயிலோட அமைப்பு நமக்கு தெரியுது. அதை பார்த்த ஆச்சரியத்திலேயே நம்மோட பயணக்கலைப்பு முற்றிலுமாக முடிஞ்சிருது. அதற்கப்புறம் நம்ம நடக்கக்கூடிய 2 பக்கங்களிலும் இயற்கையான மலைகளோட காட்சியும் இயற்கையான பசுமை பள்ளத்தாக்குகளோட காட்சியும் பார்த்த பிறகு நம்ம நடந்து வந்த தூரம் அனைத்துமே மறந்து ஒரு அற்புதமான இயற்கை காட்சி மட்டுமே நம்ம மனசில் நிற்கிது. அந்த இயற்கை காட்சியை பார்த்துக்கிட்டே நம்ம தலமலை சஞ்சீவிராயர் கோயிலை நோக்கி நடக்க தொடங்கணும். இங்கே பல பகுதிகளில் தடுப்பு கம்பிகள் போட்டிருக்காங்க. ஏன்னா இது மிகவும் ஆபத்தான சில பள்ளத்தாக்குகளை கொண்ட பகுதியாகவே இருக்குது. இந்த மலையோட ஒரு பகுதியில் நான் முன்னமே சொன்ன மாதிரி இது காவேரி ஆற்றினோட அற்புதமான ஒரு காட்சி. இந்த காவேரி ஆற்றினோட காட்சிக்கு மறுபுறத்தில் பார்த்தோம்னா அப்படியே பச்சை மலை தொடரும் இருக்குது. இப்படி 2 அற்புதமான இயற்கை காட்சிகளுக்கு நடுவில் இந்த மலை அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து பார்க்குறப்போ இந்த பள்ளத்தாக்குகளாம் அச்சுறுத்தும் வகையில் இருக்குது. இங்கே யாரும் போகாத வகையில் பாதுகாப்பு கம்பிகளை அமைச்சிருக்காங்க. உச்சி கோயிலுக்கு போவதற்கு முழுவதும் ஒரு பாறையினாலான கோயில், அதனால் இங்கே படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. இந்த படிக்கட்டுகளுக்கு ஏறுவதற்கு முன்னாடியே வேண்டுதல் செலுத்துவதற்காக ஒரு அழகிய அரச மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தில் தங்கள் வேண்டுதலுக்கு ஏற்றபடி தொட்டிலும் மற்ற பொருட்களும் கட்டி விட்டுருக்காங்க. இதற்கு பக்கத்திலேயே ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பையும் நான் பார்த்தேன். அது என்னங்கிறத பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஆனால் இந்த பகுதிக்கு பக்கத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கும் இருக்குது.
அதனால் யாரும் இதை முயற்சி பண்ணாதீங்க. இந்த பகுதி என்னங்கிறத பார்க்குறப்போ, இது அந்த காலத்தில் விளக்கு ஏற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு அழகிய விளக்கு மாடம். இது இயற்கையிலே கல்லில் செதுக்கி இல்லை இயற்கையாகவே கல்லில் அமைந்த ஒரு விளக்கு மாடம். இதற்கப்புறம் நம்ம மலை ஏற்றுவதற்கு படிகளாலான பயணத்தை தொடங்கலாம். இந்த படிகள் பக்கப்பகுதிகளில் பெரும்பாலும் பிடிச்சவர்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனாலும் மிக அகலமான படிகள் தான். அதனால் இயற்கை காட்சிகளை ரசித்த பண்ணமே நம்ம தாராளமாக மலை ஏற தொடங்கலாம். இங்கேருந்து பார்க்கும் பொழுது தூரத்தில் பச்சை மலை தொடரும், பக்கத்திலேயே மலையும் நமக்கு அற்புதமாக தெரியுது. இந்த மலையோட உச்சிக்கு போகும் பொழுது ஒரு பைரவரை பார்த்தேன். அவர் நம்ம நண்பர் மாதிரி வந்து பழகினார். அவருக்கு நம்ம கொண்டு போன பிஸ்கட் மற்றும் சில பொருட்களை போட்டுட்டு நம்ம பயணத்தை தொடங்கணும். நம்மோட பயணத்தில் கீழே வரும் வரை நமக்கு துணையாகவே அவர் வந்தார். இங்கே சில பகுதிகள் குறுகலாக இருக்குது. அந்த பகுதிகளில் தடுப்பு சுவர்களை அப்போவே அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி மிக குறுகலான பகுதிகளில் சில பக்கம் தடுப்பு சுவர்களும் அமைச்சிருக்காங்க. இங்கே இருந்து பார்க்கும் பொழுது அந்த இயற்கை காட்சிங்கிறது மிக அற்புதமாகவே இருந்தது. இதையும் ரசிச்சுட்டு நம்ம கொஞ்சம் தூரத்திலேயே ஆஞ்சநேயர் கோயிலோட கோபுரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் போய் ஆஞ்சநேயரை வணங்கிட்டு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சில இயற்கை காட்சிகளையும் பார்த்துட்டு மறுபடியும் மலை ஏற தொடங்கணும். இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம், இங்கே பெருமாளோட பாதங்களை வச்சுருக்காங்க. பெருமாளுக்கு நேர ஆஞ்சநேயர் கோயில், ஆஞ்சநேயர் பெருமாளை வணங்கும்படி மிக அற்புதமாக அமைச்சிருக்காங்க. இது ஒரு சிறிய கோயில். கஜலட்சுமியோட முகப்போட உள்ள ஆஞ்சநேயர் பெருமாளை வணங்கிய வண்ணம் அமைந்திருக்கு இந்த கோயில். இந்த கோயிலை சுற்றி வருவதற்கு ஏற்ற வகையில் பாதை அமைச்சிருக்காங்க. அந்த பாதையின் வழியே நம்ம இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு நம்ம மறுபடியும் மலை ஏற தொடங்கலாம். இங்கே பெருமாள் பாதத்திற்கு முன்னால் இருந்து பார்க்கும் பொழுது தலமலை சஞ்சீவிராய பெருமாள் கோயில் நமக்கு அற்புதமாக தெரியுது. இந்த மலையோட பல படிக்கட்டுகள் இந்த மலையிலேயே செதுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது முற்றிலும் ஒரு கருங்கல்லான மலை அப்படிங்கிறதுனால படிக்கட்டுகள் அமைக்க முடியாத இடத்துல மலையோட பாறைகளையே உடைச்சி படிக்கட்டுகளாக அமைச்சிருக்காங்க. மழைக்காலங்களில் போகிறப்போ ரொம்ப கவனமாக மலை ஏறுங்க. பக்கத்தில் பாதுகாப்பு கம்பிகளும் இருக்குது. மலை ஏற தொடங்கின கொஞ்சம் தூரத்திலேயே கிருஷ்ணர் மற்றும் கருடாழ்வாரோட ஒரு சிறிய கோயில் ஒன்று இருந்துச்சு. இங்கு கம்பம் பெருமாள் கம்பம் இருக்குது, அதையும் வணங்கிட்டு கருடாழ்வாரையும் வணங்கிட்டு நம்ம மலை ஏற தொடங்கலாம். மலையோட உச்சி பகுதிக்கு போவதற்கு பழைய காலத்தில் மலையை குடஞ்சி பாதைகள் அமைச்சிருக்காங்க. இப்போது நம்ம பக்கத்தில் பார்க்கக்கூடியது இந்த மலையை குடஞ்சி அமைக்கக்கூடிய பாதைகள் தான். அதற்கு பக்கத்திலேயே புதிதாக பாதுகாப்பு கம்பிகளோட புதிய கம்பிகளும் படிக்கட்டுகளும் அமைச்சிருக்காங்க. நம்ம கருடாழ்வாரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பாதை வழியாக நம்ம மலைக்கு போகலாம். இந்த மலையோட உச்சியில் தான் தலைமலை சஞ்சீவிராய பெருமாள் சுயம்புவாக தோன்றிய நல்லேந்திர பெருமாளாகவும் நமக்கு காட்சி தராரு. இங்கே ஸ்ரீ வெங்கடாஜலபதியும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சமேதராகவே காட்சி தராரு. சீனிவாச பெருமாளும் ருக்மணி அம்மையாரும் இங்கே உற்சவராக இருக்கிறாங்க. இந்த கோயிலோட தென்புறத்தில் அம்மனுக்கான ஒரு சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு. தெற்கு பகுதியில் அலமேன அம்மனுக்கு மற்றும் மகாலட்சுமி அம்மனுக்கு ஒரு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலும் கற்கோவிலாகவே கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட முன்புறத்தில் அந்த பெருமாளை வணங்கும்படி நாயக்கர் கால சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் கொஞ்ச காலத்திற்கு முன்பு வர கிரிவலம் செல்வது வழக்கமாக இருந்திருக்கு. இந்த கிரிவலத்தை எப்போ தொடங்கி வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இது ஒரு மிக ஆபத்தான ஒரு கிரிவலமாகவே இருந்திருக்கு. இந்த பகுதியில் ஒரு அரையடி தூரத்தில் மட்டுமே கோயிலை ஒட்டிய பக்கச்சவரை பிடிச்சிக்கிட்டு கிரிவலம் போகிற பழக்கங்கிறது இருந்திருக்கு. அதில் பல பேர் வந்து
தவறான முடிவுகள் நிகழ்ந்ததால் அதை இப்போது அரசாங்கம் முற்றிலுமாக தடை பண்ணி கம்பி வேலி அமைச்சு அந்த பாதையை முற்றிலும் மூடிட்டாங்க. இப்போது பக்கப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை நம்ம சுற்றி வர முடியும். கோயிலை முழுவதும் சுற்றி வர முடியாட்டியும் முக்கால்வாசி தூரம் நம்ம கோயிலை சுற்றி வரலாம். இந்த கோயிலோட உச்சி பகுதியை அடைஞ்ச பிறகு மிக அற்புதமான ஒரு இயற்கை காட்சியும் மன நிம்மதியான ஒரு தெய்வ வழிபாடும் நம்மளுக்குள்ளே நிகழ்ந்ததை நம்மளால் உணர முடியுது. அப்படியே சிறிது நேரம் அமர்ந்து அந்த இயற்கையை கடவுளாகவும் நினச்சி வணங்கிட்டு நம்ம மற்ற பகுதிகளை பார்க்கலாம். 3200 அடி உயரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த இயற்கை காட்சிகள் அப்படி ஒரு ரம்மியமாக இருந்தது. இதான் தென்புறத்தில் இருக்கக்கூடிய அலமேல் அம்மனோட சந்நிதி. இங்கு மூலவர அலமீன் அம்மனும் உற்சவர மகாலட்சுமி அம்மனும் இருக்காங்க. இந்த அம்மன் தரிசனத்தையும் இயற்கை காட்சியும் மற்றும் பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம கோயில் பயணத்தை இதோட முடிச்சுக்கிறோம். தலைமலை தரிசனம் அப்படிங்கிறது நம்மோட தலையெழுத்தையே மாற்றும் அப்படிங்கிறது இங்கே சுற்றி இருப்பவர்களோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அப்படி மனசில் கஷ்டம் இருக்கிறவங்க மன அமைதியோட ஒரு கோயிலுக்கு வரணும்னா இந்த தலைமலை சஞ்சீவிராயர் கோயிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். இது ஒரு கடினமான மலை பயணமாக இருந்தாலும் இந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிக்கு முன்னால் அந்த பயண களைப்புங்கிறது தெரியாமலேயே போயிடும். இங்கே இருக்கக்கூடிய மற்றும் சில இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு நம்மோட பயணத்தை முடிச்சுட்டு நம்ம மலை இறங்க தொடங்கினோம். இன்னும் இங்கே எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களை இத்தோடு இணைத்து கொண்டு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நண்பர்களே. இன்னும் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் வருவதற்கு உங்களோட ஆதரவு தேவை. நன்றி நண்பர்களே.